மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய சகஜ மார்க்க தத்துவம். இந்த புத்தகத்தில் 5வது அத்தியாயம் மெய்மை உணர்தலுக்கான வழி, அதில் அபியாசியின் பங்கு. இதில் மொத்தம் 7 பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் பகுதி பற்றின்மை, 2வது பகுதி தியானம், 3வது தியானத்திற்கான முன்னேற்பாடுகள், இப்போது 4வது பகுதி பிரார்த்தனை. கடவுளை உணர்றதுக்கான மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து அதற்கான வழியில் நாம் போயிட்டுருக்கும்போது ஒரு பயிற்சியாளராக நம்மளுடைய பங்களிப்பை எந்தெந்த வகையிலெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி மாஸ்டர் இதில் சொல்லிட்டு வராங்க. இப்போது அதில் அதி முக்கியமானதும் நிச்சயமான வெற்றி கொடுப்பதுமான வழிமுறையாக பிரார்த்தனை இருக்குது. இப்போ சாதாரணமாக மத சம்பந்தப்பட்ட மார்க்கங்களில் பொதுவான வாழ்க்கையில் நாம் எப்படி பிரார்த்தனை செய்கிறோம்? நாம் நல்லா இருக்கணும், நம்ம பையன் பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கணும், பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும், சொத்துக்கள், சுகம், செல்வம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம பிரார்த்தனை செஞ்சிட்ருக்கோம். இதை தான் மாஸ்டர் சொல்கிறாங்க, பிரார்த்தனைனா பிச்சை எடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த காலகட்டத்தில் நடைமுறையில் இருக்கிற பிரார்த்தனைகள் எல்லாமே பிச்சை எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு உதாரணமாக மாஸ்டர் ஒரு கதை சொல்கிறாங்க. சக்கரவர்த்தி அக்பரை பார்க்குறதுக்காக ஒரு சன்னியாசி வராரு. அந்த சன்னியாசி ஏதோ ஒரு கோவில் கட்டணும்னு பணம் கேட்குறதுக்காக இவர்கிட்ட வந்திருக்காரு. அப்போது வெளியில் இருக்கிற காவலாளி அவரை நிறுத்தி யாரை பார்க்கணும்னு கேட்குறான். நான் அரசரை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் பூஜை பண்ணிகிட்ருக்காரு, கொஞ்ச நேரம் காத்திருங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த சன்னியாசி, நானும் ஆன்மீகத்திலிருந்து தான் வந்திருக்கேன், அந்த பூஜையில் போயிட்டு நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த காவலாளியும் உள்ளே போகிறதுக்கு அனுமதிக்கிறான். அவரும் போய் அக்பர் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. அப்போ அங்கே பூஜை நடந்துகிட்ருக்கு. அக்பர் கடவுள்கிட்ட சத்தமாக பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காரு. என்னுடைய முகலாய ஆட்சி இன்னும் விரிவடையணும், எதிராளிகள் யாருமே எனக்கு விரோதமாக இருக்கக்கூடாது, என்னுடைய நாட்டுக்கு நிறைய செல்வங்கள் கிடச்சி சுபிட்சமாக இருக்கணும். இந்த மாதிரியான பிரார்த்தனையை கடவுள்கிட்ட அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. வந்திருந்த சன்னியாசி 5 நிமிஷம் அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு உடனே எழுந்து போயிட்டாரு. அப்போது அக்பருக்கு ஒரே ஆச்சரியம், தாங்கிட்ட வந்தவர் வெறுங்கையோடு திரும்பி போகிறாரே அப்படிங்கிறது தான். உடனே அக்பர் அந்த சன்னியாசிக்கிட்ட, கொஞ்ச நேரம் காத்துருங்க, பூஜையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சன்னியாசி, நீயே கடவுள்கிட்ட பிச்சை வாங்கிட்டு தான் இருக்க, நான் அதே பிச்சையை உங்ககிட்ட வாங்க போகிறது கிடையாது, நீ யார்கிட்ட பிச்சை வாங்குறியோ அவர்கிட்டயே நானும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. குசேலனுடைய கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். பகவான் கிருஷ்ணர்கிட்ட அவர் உதவி கேட்குறதுக்காக போகிறாரு, தன்னுடைய ஏழ்மையை சொல்லி. ஆனால் அவர்கிட்ட போய் நிற்கும்போது அவருடைய வாயிலிருந்து எந்த வார்த்தையுமே வரல. அது பக்தியினாலேயோ அவர் மேலே இவருக்கு இருக்கிற ஒரு அருள்னாலேயோ பரமாத்மா கிட்டே என்ன போய் கேட்குறது அப்படின்னு அவர் நினைக்கிறதுனாலையோ கூட இருக்கலாம். எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய கடவுள்கிட்ட, இந்த பிரபஞ்சத்தையே ஆளுமை செய்கிற கடவுள்கிட்ட போய் என்ன கேட்குறது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. கிருஷ்ணருக்காக எடுத்துகிட்டு போன அவளை கூட அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு இவருக்கு வெக்கமாக இருக்குது. ஆனால் அங்கே கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாரு, குசேலன் நம்மளுடைய பக்தன், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சிநேகிதன், அவர் என்ன கொண்டு வந்திருந்தாலும் அதை வேண்டாம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்றாரு. அந்த அவலை கிருஷ்ணர் வாய்க்குள்ளே போட்ட உடனே ஒரு அபரிவிதமான அன்பு, நன்றி உணர்வு கிருஷ்ணனுடைய இதயத்தில் பெருக்கெடுத்து ஓடுது. அதன் மூலமாக அருள் கொட்டுது. குசேலருக்கு ஒரே சந்தோஷம். அப்போது கிடைச்ச அந்த அருள் மழையால் குசேலனுடைய குடிசையே அரண்மனை ஆயிடுச்சு. இங்கே தான் நாம் ஒரு பெரிய சத்தியத்தை உணரணும்னு மாஸ்டர் சொல்கிறாங்க. அதாவது கேட்குறவன் கேட்கக்கூடாது. கடவுளே நம்மளை கேட்க வேண்டிய நிலையில் வச்சாலும் அதை நம்மளுடைய இதயத்தால் கேட்கணும்னு சொல்கிறாரு. குழந்தை அழும்போது அதனுடைய தாய்க்கு அந்த குழந்தைக்கு என்ன தேவைன்னு கண்டிப்பாக தெரியும். அப்போது குழந்தையினுடைய கடமை அழறதோடு நின்றுது, என்ன வேணும்னு கேட்டு அழறதில்ல. அந்த மாதிரி தான் கடவுள்கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனை இருக்கணும். நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ்னுடைய பிரார்த்தனையில் கூட எந்த விதமான முகஸ்துதியோ எதையும் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தைகளோ இடம்பெறலை. இன்றைக்கான நடைமுறை பிரார்த்தனைங்கிறது ஒரு முகஸ்துதி ரூபத்தில் தான் இருக்குது.
பிராமணோ போஜன பிரியக பரமாத்மா ஸ்துதி பிரியக அப்படின்னு வடமொழியில் சொல்கிறாங்க. அதாவது கடவுளை போய் முகஸ்துதி செஞ்சால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தான். நாம் ஏன் கடவுளை ஸ்துதி பண்ணுறோம்? நாம் கேட்குறத அவர் மறுக்காமல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போது கடவுள்கிட்ட போய் இதை கொடு அதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறதுனால என்ன பயன் இருக்குது? அங்கே எந்த நிறைவுமே நமக்கு கிடைக்க போகிறதில்ல. இறுதி வரைக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். அப்போது அதை தான் மாஸ்டர் சொல்கிறாங்க, பொருளுக்காக பிரார்த்தனை பண்ணாதீங்க. அறிவு, குணம், கல்வி இதெல்லாம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணாதீங்க. இதை எல்லாத்தையுமே உங்களுடைய புத்தி, அறிவு இதை பயன்படுத்தி நீங்களாகவே சேர்த்துக்கலாம். அப்போது பிரார்த்தனைனா என்ன? அது எப்படி இருக்கணும்? நம்முடைய உள்ளார்ந்த ஒரு தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக யாருன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட நாம் மனமுருகி கதறி அழறது தான் பிரார்த்தனை. ஒரு சின்ன குழந்தை மாதிரி. அந்த குழந்தைக்கு பசிக்கும் போது அழுது தாய் உணவு கொடுக்க வராங்க. அந்த குழந்தைக்கு தனக்கு பசிக்குதுன்னோ அதை தாய்கிட்ட தெரிவிக்கிறதுக்காக அழணும்னோ அதுக்கு தெரியாது. அப்போது தனக்கே தெரியாத ஒரு தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக உள்ளிருந்து எழக்கூடிய இயற்கையினுடைய குரல் தான் அழுகியா வெளியில் வருது. அந்த குழந்தைக்கு அந்த தேவையை பற்றி தெளிவாக வெளிப்படுத்துறதுக்கு தெரியாது. குழந்தையினுடைய இந்த தேவையை இயற்கையானது தாயினுடைய வடிவத்தில் வெளியில் இருந்து பூர்த்தி செய்யுது. இதை தான் மாஸ்டர் சொல்கிறாங்க, தனக்கே தெரிந்திராத ஒரு தேவையை பூர்த்தி செய்ய உள்ளார்ந்த இயற்கை வெளியிலிருக்கும் இயற்கைக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு தான் பிரார்த்தனை. ஒரு ஆன்மாவினுடைய உண்மையான ஏக்கம் உயர்ந்த உன்னோட ஒன்றா கலக்கிறது. இந்த உள்ளார்ந்த ஏக்கத்தை தான் எல்லா ஆன்மாவுமே கொண்டுட்ருக்கு. அப்போது அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக நாம் நம்மளுடைய குரு கிட்ட உள்ளார்ந்து உணர்வு பூர்வமாக பிரார்த்தனையை சமர்ப்பிக்கிறோம். அதாவது உள்ளார்ந்த இயற்கை தேவையை உணர்ந்து அதை வெளிப்படுத்துது. இதை தான் மாஸ்டர் சொல்கிறாங்க, பிரார்த்தனைங்கிறது ஆன்மீகத்தினுடைய இதய துடிப்பு. அது இதயத்தினுடைய உள்முக அழுகை. நம்மளுடைய இதயத்தினுடைய உணர்வுகளை மனதால் புரிஞ்சிக்க முடியாது. அப்போது அந்த உணர்வுகளை பிரார்த்தனையினுடைய வடிவத்தில் நாம் வெளிப்படுத்துகிறோம். அப்போது அதுதான் பிரார்த்தனைங்கிறது. வார்த்தைகளில் கவனம் செலுத்துறது கிடையாது. அது இதயத்தினுடைய உணர்வால் வெளிப்படக்கூடிய ஒன்று. அதுதான் உண்மையான பிரார்த்தனை. அதுதான் சரியான பிரார்த்தனை முறையும் கூட அப்படிங்கிறத தான் மாஸ்டர் சொல்கிறாங்க. நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பிரார்த்தனை ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒன்று. அதனுடைய பொருளும் சரி, நோக்கமும் சரி, எல்லாத்தையும் விட வேறுபட்ட கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. இந்த பிரார்த்தனையில் எந்த விதமான கோரிக்கைகளும் கிடையாது, உண்மையான கூற்றுகள் மட்டுமே இருக்குது. அப்போது இந்த பிரார்த்தனையை மனப்பூர்வமாக ஒரே ஒரு முறை சொல்கிறதின் மூலமாக இறைவனோட ஒரு இணைப்பு உண்டாகுது. அந்த இறைவனோட உருவாக்கப்படுற இணைப்பு தான் பிரார்த்தனையினுடைய ஒரே லட்சியமாகவும் இருக்குங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. அதாவது ஒரு சுவிட்சை போடும்போது மின்சாரம் பாயிற மாதிரி இந்த பிரார்த்தனையை சொன்ன உடனே நமக்குள்ள டிரான்ஸ்மிஷன் பிரவாகிக்க ஆரம்பிக்குது. அதனால தான் சொல்கிறாங்க, நம்மளுடைய லட்சியத்திற்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு பிரார்த்தனை ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே நேரத்தில் அந்த பிரார்த்தனையை பயன்படுத்தக்கூடிய விதமும் ரொம்ப முக்கியம். அதை நம்ம எப்போ சொல்கிறோம்? காலையில் தியானத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி மனதில் ஒரே ஒரு முறை பிரார்த்தனையை சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது அந்த பிரார்த்தனை அபியாசியை மாஸ்டரோடு இணைக்குது. ஆனால் நிச்சயமாக அந்த பிரார்த்தனையை மனப்பூர்வமாக சொல்லணும். இல்லைன்னா அந்த இணைப்புங்கிறது உருவாக்கப்படுறதில்ல. வார்த்தைகளுக்கு உணர்வு கிடையாது. உணர்வினுடைய சித்தரிப்புகள் தான் வார்த்தைகள். அப்போது நாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளில் உணர்வுகள் கலந்திருக்கணும். ஏன்னா அந்த உணர்வுகள் இதயத்திலிருந்து வெளிப்படக்கூடியது. அப்படி உணர்வு பூர்வமாக இல்லாமல் வார்த்தைகளால் சொல்கிறதுனால தான் பல அபியாசிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படுறதில்ல ஆன்மீகத்தில். அப்போது காலை பயிற்சியின் போது பிரார்த்தனையானது ஒரு இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்விட்சாக செயல்படுது. இப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி மதம் சார்ந்த மரபுகள் பலவற்றிலும் பிரார்த்தனைங்கிறது ஒரு தெய்வீகத்தை திருப்திப்படுத்துறதுக்காக, நமக்கு விரும்புகிற பலன்களை அடையிறதுக்காக, அதே நேரத்தில் தீய விஷயங்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக மட்டுமே செய்யப்படுறது. இதை தான் நாம் வழக்கமாக கொண்டுட்ருக்கோம். அதாவது நமக்கு வெளிப்புறமாக ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது.
அதில் அமர்ந்திருக்கக்கூடியவர் தான் கடவுள். அந்த கடவுள்கிட்ட நாம் என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். அதற்காக மட்டுமே செய்யப்படக்கூடிய பிரார்த்தனையாக நம்ம எல்லாருடைய புரிதலும் இருக்குது. ஆனால் ஆன்மீக புரிதலுங்கிறது முற்றிலும் வேறுபட்ட ஒன்று. எல்லாத்திற்குமே மூல ஆதாரமாக இருக்கிற பரம்பொருள் கடவுள் நமக்குள்ளே இருக்குது. அதை தான் அந்தர்யாமின் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அணுவாய் நமக்குள்ளே வீற்றிருக்கிறாரு. அப்போது அந்த மூல ஆதாரத்தோட கடவுளோட ஒரு இணைப்பை ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறதுக்கு, அதே நேரத்தில் அந்த உறவு ஆழமாக மாறுறதுக்கு ஒரு உணர்வோடு கூடிய முயற்சி தான் பிரார்த்தனைன்னு சொல்லப்படுறது. அதாவது கடவுள்கிட்ட ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறதுக்கும் அந்த உறவு ஆழமாக நிலச்சி இருக்கிறதுக்கும் நாம் செய்யப்படக்கூடிய ஒன்று தான் பிரார்த்தனை. அப்போது பிரார்த்தனைங்கிறது ஒரு இணைப்பிற்கான, ஒரு தொடர்பிற்கான மனப்பூர்வமான செயல். அந்த இணைப்பு நமக்கும் கடவுளுக்கும் ஏற்படும் போது கடவுள்கிட்டேருந்து அருள் கிடைக்கிறதுக்கும் அதற்கான ஈர்ப்பை நமக்குள்ளே உருவாக்கிக்கிறதுக்கும், இப்படி ஏற்படக்கூடிய இணைப்பை நிரந்தரமாக்கிறதுக்கும் நமக்கு பிரார்த்தனை உதவி பண்ணுது. இந்த காலத்தில் சொல்லப்படுற வைஃபை கனெக்ஷன் மாதிரி இப்போது இன்டர்நெட்டோட நமக்கு ஒரு இணைப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு பாஸ்வேர்டுங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறோம். அப்போது அந்த பாஸ்வேர்டு கொடுக்கும்போது நமக்கும் இணையதளத்துக்கும் நடுவில் ஒரு இணைப்பு உருவாக்கப்படுது. இந்த மாதிரியே தான் பிரார்த்தனை அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. அதே மாதிரி பழைய காலத்தில் தந்தி முறை மாதிரி, அந்த தந்தி முறையில் மின்னாற்றல் நேர்முனையில் இருந்து எதிர்முனைக்கு பாயுது. அந்த வகையில் தான் செய்திகளினுடைய பரிமாற்றமும் நடக்குது. இதே மாதிரி தான் பிரார்த்தனை அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. அப்போது சரியான நோக்கம், சரியான மனோபாவம், அதோட பயிற்சி செய்வது, அந்த நிலையிலேயே பிரார்த்தனையை சமர்ப்பிக்கிறது. இது கடைசியாக நிரந்தரமான பிரார்த்தனை நிலையை நமக்குள்ளே உருவாக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இப்போது பாபுஜி மாஸ்டர் நமக்கு கொடுத்த பிரார்த்தனை, அதனுடைய கருத்துன்னு பார்க்கும்போது அந்த பிரார்த்தனை மதங்களினுடைய பிரார்த்தனையிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒன்று. நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த மூல ஆதாரம், அதோட ஒன்றிணையறதுக்கான முயற்சி தான். அதாவது அதற்காக நமக்குள்ளே ஏற்படுத்திக்கிற ஒரு தீவிரமான ஏக்கம். இதை தான் நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பிரார்த்தனை வெளிப்படுத்துது. நம்மளுடைய இதயத்திலிருந்து, அதனுடைய அடிய ஆழத்தில் இருந்து எழக்கூடிய ஏக்கம், அந்த ஏக்கம்தான் மூல ஆதாரத்துக்கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்குது. அப்போது நாம் பிரார்த்திக்கும்போது எதையும் குறிப்பாக கேட்குறதில்ல, உள்ளார்ந்த உணர்வு பூர்வமான ஒரு இணைப்பை மட்டுமே ஏற்படுத்திக்கிறோம். 1940களில் பாபுஜி மாஸ்டருக்கு ஒரு குறிப்பிட்ட பிரார்த்தனை மேலிருந்து அருளப்பட்டது. அந்த பிரார்த்தனை, ஓ மாஸ்டர், மனித வாழ்வின் உண்மை லட்சியம் நீரே. நாங்கள் இன்னும் ஆசைகளுக்கு அடிமைகளாயிருப்பது எங்கள் முன்னேற்றத்தை பாதிக்கிறது. எங்களை அந்நிலைக்கு இட்டு செல்லும் ஒரே தெய்வமும் சக்தியும் நீரே. இது நாம் அன்றாடம் செய்யப்பட வேண்டிய பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையில் 4 பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் பகுதி, ஓ மாஸ்டர். இது நம்ம யாரை கூப்பிட்றோம் அப்படிங்கிறத தெளிவாக காமிக்குது. அதாவது மகோன்னதமான குருவை. எல்லா ஆன்மீக மரபுகள்லேயும் தூய்மையான ஒன்றுமில்லா தன்மையே, இன்மை தன்மையே மூல ஆதாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கடவுள். அந்த கடவுள் நமக்குள்ள பரிபூரணமான நிலையில் இருக்குது. எல்லாமுமா அதுதான் இருக்குது. அப்போ அந்த கடவுள் ஆதி மூலம்ங்கிறது தூய்மையானது. அது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டது. அதை யாராலையுமே தீண்ட முடியாது. அப்போது அப்படிப்பட்ட பரிபூரணமான தூய்மையான நிலையில் இருக்கிற நமக்குள்ளே இருக்கிற கடவுள் நம்மளுடைய பிரார்த்தனையை கேட்டு எப்படி பதில் சொல்லும் அப்படிங்கிறத தான் பாஸ்டர் கேட்குறாங்க. இப்போது மூல ஆதாரத்தோட கடவுளோட ஒன்று கலந்த நிலையில் இருக்கிற ஏதோ ஒன்று இருக்கணும். அதுதான் மாஸ்டருங்கிறவர். அந்த மாஸ்டர் உள்முக மாஸ்டராகவோ அல்லது நம்ம கூட வாழக்கூடிய மாஸ்டராகவோ வழிகாட்டியாகவோ, இந்த மாதிரி நாம் எப்படி உணர்ந்தாலும் அது சரிதான். இப்போது ஓ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோட நம்ம பிரார்த்தனையை நாம் ஆரம்பிக்கும்போது அதுக்கு நம்ம கூட வாழற மாஸ்டர், அவர் இறைவனோட ஒன்று கலந்த நிலையில் இருக்கிறவர், அவர் நமக்கு பதில் கொடுக்குறாரு. அப்போது மாஸ்டர் தான் நம்மளையும்
கடவுளையும் இணைக்கக்கூடிய பாலமாக செயல்படுறாரு. இந்த கருத்து ஆரம்ப கட்டத்தில் பயிற்சி தொடங்கும் போது நமக்கு புரிஞ்சுக்கிறதும் ஏற்றுக்கிறதும் கடினமாக கூட இருக்கலாம். ஆனால் அனுபவத்தில் முன்னேறும் போது இதனுடைய கருத்து நமக்கு தெளிவாகுது அப்படிங்கிறதையும் மாஸ்டர் சொல்கிறாங்க. அடுத்தது இந்த பிரார்த்தனையினுடைய இரண்டாவது பகுதி, மனித வாழ்வின் உண்மை லட்சியம் நீரே. இங்கே மனித வாழ்க்கையினுடைய லட்சியத்தை தெளிவாக சொல்லுது. மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? நிச்சயமாக மாஸ்டர் தான். நாம் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம்? நம்மளுடைய சுய பரிணாம வளர்ச்சிக்கோ மோட்சத்திற்கோ பிரார்த்தனை பண்ணக்கூடிய தனிப்பட்ட நபர்கள் இல்லை நாம் அப்படிங்கிறத தான் இந்த வரிகள் சுட்டி காமிக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் மனிதர்களுக்கும் கிடைக்கக்கூடிய உயர்ந்த நிலைக்காக நாம் பிரார்த்தனை செய்கிறோம். எல்லா மனிதர்களுமே அந்த நிலையோட ஒன்று கலக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். அப்போ அதுக்கு இறைவனோட ஒன்று கலந்த நிலையில் இருக்கிற மாஸ்டரை நாம் குறிக்கோளாகவும் லட்சியமாகவும் நோக்கமாகவும் எடுத்துக்கிறோம். ஏன்னா அவர் தான் நம்மளை அந்த நிலையோட ஒன்று கலக்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடியவர். இப்போது பிரார்த்தனையினுடைய மூன்றாவது பகுதி, நாங்கள் இன்னும் ஆசைகளுக்கு அடிமைகளாய் இருப்பது எங்கள் முன்னேற்றத்தை பாதிக்கிறது. இப்போது நம்மளுடைய ஆசைகள் விருப்பங்கள் இதுதான் நம்மளை கீழ்நோக்கி இழுத்து நம்மளுடைய வழியில் பல தடைகளை ஏற்படுத்துது, நம்மளுடைய முன்னேற்றத்தையும் தடுக்குது. இப்போது இந்த நம்மளுடைய நிலைமையை பணிவோடையும் நேர்மையோடையும் நாம் ஏற்றுக்கிறோம். அப்போது மிக உயர்ந்த நிலையான பரம்பொருளோடு ஐக்கியமாதல், அந்த நோக்கத்தில் இருந்து நம்மளுடைய ஆசைகள் விருப்பங்கள் இது நம்மளுடைய கவனத்தை திசை திருப்புது அப்படிங்கிறத இந்த பிரார்த்தனையில் நாம் சமர்ப்பிக்கிறோம். அடுத்தது பிரார்த்தனையினுடைய கடைசி வாக்கியம், எங்களை அந்நிலைக்கு இட்டு செல்லும் ஒரே தெய்வமும் சக்தியும் நீரே. அதாவது நம்மளுடைய லட்சியத்தை அடையறதுக்கு உதவக்கூடிய தெய்வீக சக்தி மாஸ்டர் தான். இதை நாம் சொல்லக்கூடிய பணிவான அங்கீகாரம் இது. ஏன்னா கீழ் சுயமான மனிதனுடைய முயற்சியால் அதால் மட்டுமே அந்த நிலையை கடவுளை அடைஞ்சிட முடியாது. ஏன்னா மனித சரீரம் எடுத்த ஒரு ஆன்மா தனிப்பட்ட முயற்சியால் இறைவனோட ஒன்று கலக்கிற நிலையை நிச்சயமாக அடைய முடியாது. அதற்கு குருவினுடைய துணை கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா அகங்காரம் நம்மளை தோற்று போக வைக்குது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? அந்த இறுதி லட்சியத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நம்மளுடைய இந்த பிரார்த்தனையை மாஸ்டர்கிட்ட சமர்ப்பிக்கிறோம். இப்போது நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸில் இந்த பிரார்த்தனையை 2 முறை சொல்கிறோம். ஒன்று காலையில் தியானத்திற்கு முன்னாடி, அதுக்கப்புறம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி. இந்த 2 நேரங்கள் தான் பிரார்த்தனையை சமர்ப்பிக்கிறதுக்கான சரியான நேரங்கள். அப்போது இந்த பிரார்த்தனையை மௌனமாக மனதுக்குள்ளே சொல்லிவிட்டு அதனுடைய வார்த்தைகளில் மூழ்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கிற உணர்வுகள், அதற்கு தான் இங்கே நாம் முக்கியத்துவம் தரணும். இதுதான் நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடிய முறை. இப்போ நம்ம காலையில் தியானத்திற்கு முன்னாடி ஒரு முறை பிரார்த்தனையை சமர்ப்பிக்கிறது கடவுளோட ஒரு இணைப்பை ஏற்படுத்த உதவுது. அதாவது ஸ்விட்ச் போட்டால் உடனே லைட் எரியற மாதிரி. அதே மாதிரி தினமும் இரவில் தூங்க போகும்போது பணிவான மனநிலையில் தெய்வீக அன்பு ததும்பி வழியக்கூடிய இதயத்தோட பிரார்த்தனை செய்யறதுக்கு மாஸ்டர் சொல்கிறாங்க. அப்போது அந்த பிரார்த்தனையை மனதுக்குள்ளே 1 அல்லது 2 முறை சொல்லி அதன் மீது சிறிது நேரம் தியானம் செய்யணும். அப்போது அந்த உணர்வுகள் எப்படி வெளிப்படணும்? ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மனிதன் ஒரு வேதனை மிகுந்த இதயத்தோட தன்னுடைய துன்பங்களை மாஸ்டர் முன்னாடி வைக்கிற மாதிரி, அவருடைய கருணைக்காகவும் அருளுக்காகவும் நாம் ஏங்கி தவிக்கிற மனநிலையை உருவாக்கிக்கிற மாதிரி, நம்மளுடைய கண்களில் நீர்மல்க உருகி மன்றாடக்கூடிய உணர்வோட பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பிரார்த்தனை செய்யும்போது தான் தகுதியுள்ள பயிற்சியாளராக நம்மளால் மாற முடியும். அதாவது பிரார்த்தனை செய்யும்போது மாஸ்டர் முன்னாடி பணிஞ்சு கெஞ்சி மன்றாடுபவனாய் நின்று நம்மளுடைய உண்மையான நிலையை அவர் முன்னாடி வச்சு அவருடைய சித்தத்திற்கு நம்மளை முழுவதுமாக ஒப்படைக்கிறோம். இதுதான் உண்மையான பிரார்த்தனை முறை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் முழுவதும் அன்பு, அர்ப்பணிப்பு உணர்வு, சரணாகதிக்கான மனநிலை, இது எல்லாமே சேர்ந்து இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 3 முறை இந்த பிரார்த்தனையை நம்ம சொல்கிறோம். அதனுடைய அர்த்தத்துலேயும் தியானம் பண்ணுறோம்.
இப்போது இந்த நேரத்தில் இதை நம்ம செய்யும்போது நாம் தூங்கக்கூடிய நேரம் முழுவதும் ஆழ்நிலை உணர்வு மட்டத்திலையும் சரி, நம்மளுடைய உள்ளுணர்விலையும் சரி உயிர்ப்பான ஒரு நிலை உருவாக்கப்படுது. இந்த நிலையானது இரவு முழுவதும் தொடருது. இப்போ நம்ம காலையில் எழுந்து தியானத்திற்கு முன்னாடி பிரார்த்தனையை ஒரே ஒரு முறை சொல்லும்போது நமக்குள்ளே இருக்கிற ஆன்மீக உள்ளுணர்வு உடனடியாக விழிப்புணர்வு நிலைக்கு மறுபடியும் கொண்டு வரப்படுது. இதோட தொடர்ந்து நம்ம தியானம் செய்யும்போது மீதி இருக்கிற 24 மணி நேரமும் நிரந்தரமாக இடைவிடாமல் அந்த பிரார்த்தனை நிலைங்கிறது நமக்குள்ளே உருவாக்கப்படுது. உதாரணத்துக்கு நைட்டு நாம் தூங்க போகும்போது நெருப்பு அணையாமல் இருக்கிறதுக்கு அந்த கணலை சாம்பல் போட்டு மூடி வைக்கிற மாதிரி நெருப்பு அணையறதுக்கு நாம் இடம் கொடுக்கறதில்ல. அப்போ காலையில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? அந்த சாம்பலை ஊதி தள்ளுறது மட்டும்தான். அப்போது நாம் விரும்பக்கூடிய வகையில் நெருப்பு பயன்படுத்துறதுக்கு தயாராக இருக்குது. இப்படி தான் நாம் நைட்டு செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை முறையும் நமக்கு உதவி பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு சாதாரண மாடு மேய்ப்பவன் தன்னுடைய பசுக்கள், எருமைகள் இது எல்லாத்தையுமே மேய்ச்சிட்ருக்கான். ஒவ்வொரு நாள் இரவும் அவன் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான். நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா எனக்கு பிடித்த மரத்தினுடைய நிழலில் உங்களை உட்கார வைப்பேன், வெயிலில் இருந்து உங்களை பாதுகாப்பேன், உங்களை குளிக்க வைப்பேன், உங்களுக்கு வேண்டிய போது உங்களுடைய முதுகை சொரிஞ்சு விடுவேன். இந்த மாதிரியெல்லாம் பிரார்த்தனை செய்கிறான். அப்போ இந்த பிரார்த்தனை மாடு மேய்ப்பவனுடைய அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிராமண பூசாரி அவருடைய காதில் தினம் திரும்ப திரும்ப விழுந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு நாள் அந்த பிராமணன் இந்த மாடு மேய்ப்பவனை கூப்பிட்டு, இது என்ன பிரார்த்தனை? நீ கடவுளை குளிப்பாட்டுவியா? அவர் முதுக சொரிஞ்சு விடுவியா? இது அபத்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு அந்த ஆடு மேய்ப்பவன், நீங்கள் எனக்கு பிரார்த்தனை செய்ய கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி பணிவோடு கேட்குறான். உடனே அந்த பிராமணனும் அதுக்கு ஒத்துக்கிட்டு சில சமஸ்கிருத ஸ்லோகங்களை பாடல்களை கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ மறுநாள் அந்த மாடி மேய்ப்பவன் அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே மறந்துடுறான். உடனே திரும்ப எனக்கு கற்றுக் கொடுங்க, நீங்கள் கற்றுக் கொடுத்ததை நான் மறந்துட்டேன்னு சொல்கிறான். உடனே இவர் மறுபடியும் கற்றுக் கொடுக்குறாரு. அவன் மறுபடியும் மறந்துடுறான். இதில் அவன் ரொம்ப குழப்பமடைஞ்சு மன வருத்தத்துக்கு உள்ளாயிடுறான். அப்போ ஒரு நாள் கடவுள் வந்துட்டு திடீர்னு இரவு பிராமணனுடைய கனவுல வராரு. அப்போ இங்கே பாரு, நீ அவனுடைய வாழ்க்கையவே பாழாக்கிட்ட, அந்த மாடு மேய்ப்பவனுடைய வாழ்க்கையவே நீ பாழாக்கிட்ட. அவன் செஞ்சிட்டு இருந்த பிரார்த்தனையே சிறந்த பிரார்த்தனை, அதில் அவன் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டான் அப்படிங்கிறத கடவுள் சொல்கிறாரு. அதுக்கு பிராமணன், இதைத்தான் நானும் செஞ்சிட்ருக்கேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அர்த்தத்தை கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நாம் பிரார்த்தனை செய்யறதுல எந்த விதமான அர்த்தமுமே இல்லை. எதை செய்யறதா இருந்தாலும் அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதன் மேலே பிரார்த்தனை செய்யணும். இதை தான் மாஸ்டர் சொல்கிறாங்க, வார்த்தைகளுக்கு உணர்வு கிடையாது, உணர்வினுடைய சித்தரிப்புகள் தான் வார்த்தை. ஒரு பொருளை தெரிஞ்சிக்காம, அந்த வார்த்தைக்குள்ள பொருளை தெரிஞ்சிக்காம வெறும் வார்த்தையால் மட்டுமே பிரார்த்தனை செய்யறது வெறுமையாக தான் இருக்கும். இங்கே செயல்திறன் இருக்கிறதில்ல. இதயத்தினுடைய உணர்வுகள் அங்கே பிரதிபலிக்கப்படணும். அதுதான் உண்மையான பிரார்த்தனைன்னு சொல்லப்படுறது. அந்த வகையில் பிரார்த்தனை செய்யும்போது தான் நமக்கும் கடவுளுக்குமான இணைப்பு வலுப்படுத்தப்பட்டு அது நிரந்தரமாகவும் ஆக்கப்படுது. இப்போது இறைவன்கிட்ட அன்பை வளர்த்துக்கிறதுக்கு இறைவனை ஒரு தந்தையாகவோ தாயாகவோ நண்பனாகவோ அல்லது குருவாகவோ பாவிக்கிறது, இந்த மாதிரியான பல வழிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டுருக்கு. ஆனால் மாஸ்டர் சொல்கிறாங்க, இறைவனை தன்னுடைய அன்பிற்குரியவராக பாவிப்பதை தவிர வேறு சிறந்த உறவு முறைங்கிறது இருக்க முடியாது அப்படின்னு. அப்போது ஒரு பயிற்சியாளர் தன்னை அன்பு செலுத்துபவராகவும் இறைவனை அன்பு செலுத்தப்படுபவராகவும் நினைத்துக்கிட்டு அதே உணர்வோட பயிற்சி செய்யும்போது கூடிய சீக்கிரம் அதற்கான விளைவை நம்ம உணர ஆரம்பிப்போம். அதாவது நாம் கடவுள்கிட்ட அன்பை கொடுக்குறோம், அவர் நம்மளுடைய அன்பை வாங்கிக்கிறாரு. அந்த மாதிரி இப்படி நாம் செய்யும்போது அந்த இறைவனை அன்பு செலுத்துபவராக மாறி நாம் அன்பு செலுத்தப்படுபவராக மாறிடுறோம். இப்போது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் இப்போது நம்ம மேலே அன்பு செலுத்துகிறாரு, அந்த அன்பை நாம் வாங்கிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நம்ம மாறிடுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுலேயே நம்மளுடைய லட்சியம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. இதுக்கப்புறம் ஆன்மீகத்தில் பல நிலைகள் இருக்குது.
அந்த நிலைகளை அடையிறதுக்கான பல படிக்கட்டுகளில் இதுவும் ஒன்று. அப்போ அது எல்லாத்தையுமே வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, அனுபவத்தில் தான் உணர முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போது எல்லாத்துக்குமே முக்கியமானது, நிச்சயமான வெற்றி கொடுப்பதுமான வழிமுறை அது பிரார்த்தனை தான். அதன் மூலம் கடவுளோட ஒரு புனிதமான தொடர்பை நாம் ஏற்படுத்திக்கிறோம். அன்பு பக்தி நிறைந்த இதயத்தோட பிரார்த்தனை செய்வதற்கான காரணம் என்னன்னா, தெய்வீக பிரவாகம் நமக்குள்ளே திரும்புறதுக்கு நம்மளுடைய இதயத்தில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கிக்கிறோம். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே கடவுள் இருக்காரு, அதுதான் மையம்னு சொல்லப்படுறது. இப்போ நம்ம பிரார்த்தனையில் அந்த மையத்தை அடையிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். அதாவது நமக்குள்ளே இருக்கிற கடவுளை நாம் உணர்றதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? நமக்குள்ள அந்த ஒரு நிலையை உருவாக்கிக்கணும். அந்த நிலைங்கிறது தான் வெற்றிடம். அந்த வெற்றிடத்தை உருவாக்கிக்கும் போது தெய்வீக சக்தி நமக்குள்ளே இறங்குது. அப்போ நம்மளால் அந்த நிலையை எளிதாக அடைய முடியுது. இதை சொல்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் கஷ்டமானதாக தெரிஞ்சாலும் இது உண்மையிலேயே கஷ்டமான விஷயம் கிடையாது. இதை விரும்பினா நிச்சயமாக இது கிடைக்கும். அப்போ நமக்கு தேவை என்ன? ஆர்வம், விருப்பம், அதோட கூட ஏக்கம். அந்த ஏக்கத்தை நமக்குள்ளே உருவாக்கிக்கும் போது எல்லா நிலையிலையுமே, எல்லா காலகட்டத்திலையுமே ஒருத்தர் பிரார்த்தனை நிலையிலேயே இருக்கிறாரு. அப்போ எல்லாருமே அந்த ஒரு நிலைக்காக தான் முயற்சி பண்ணணும். ஒரு கண நேரமாவது அந்த நிலை ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சுன்னா அவருடைய பிரார்த்தனை நிறைவேற்றப்படுகிறது. அதுக்கு இடைவிடாத பயிற்சி நிச்சயமாக தேவை. இந்த பிரார்த்தனையை சமர்ப்பிக்கிறதுக்கு தான் மக்கள் ஊக்குவிக்கப்படணும். இதை தான் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அந்த பிரார்த்தனை நிலையை ஒருத்தர் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய பலனை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது அப்படிங்கிறத தான் இங்கே மாஸ்டர் சொல்கிறாங்க. ஒரு மனிதன் அவனுடைய கனவில் சொர்க்கத்தை வந்து அடைஞ்சிருக்கிறத பார்க்குறான். அப்போது அங்கே இருந்த தெய்வீக சூழ்நிலை, அவன் அந்த இடத்த அடைஞ்ச உடனே அவனுடைய இனிமை நிறைந்த ஆச்சரியத்தில் மூழ்கி போகிறான். அவனுடைய இதயம் சொல்ல முடியாத அளவுக்கு ஆச்சரியத்திலையும் ஆனந்தத்திலையும் துள்ளி குதிக்குது. அப்போது அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட வந்து, அந்த மனிதன்கிட்ட வந்து அவனை வரவேற்கிறாரு. அப்போது அந்த மனிதனை இயேசு கிறிஸ்து தான் கூட அழைச்சிட்டு போய் சொர்க்கத்தில் இருக்கிற முக்கியமான இடங்கள், அதனுடைய முக்கியத்துவம், இதை எல்லாத்தையுமே காமிக்கிறாரு. அதை பற்றின விளக்கங்களையும் கொடுக்குறாரு. அப்படி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அறைக்கு அந்த மனிதனை கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த அறைக்குள்ளே இருந்து பூமியை பார்த்தன்னா பூமியில் என்ன நடக்குது, இப்போ இந்த நிமிஷத்தில் என்ன நடக்குதுங்கிற வரைக்கும் நாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். வா, இப்போ என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி 2 பேரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது. எல்லாருமே தேவாலயத்தில் வந்துட்டுருக்குறாங்க, பிரார்த்தனைக்காக காத்துட்ருக்குறாங்க. அந்த வேலையை ஆரம்பித்ததும் இயேசு கிறிஸ்துக்கிட்ட எல்லாருமே பிரார்த்தனையை சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பியானோ இசைக்கலைஞர், அவரும் தன்னுடைய விரல்களால் அந்த பியானோவை மீட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அந்த ஒலியினுடைய சப்தம் மட்டும் காதுகளில் விழல. இப்போ அந்த மனிதர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேட்குறாரு, எல்லாத்தையுமே பார்க்க முடியுது, அந்த காட்சிகள் எல்லாமே என் கண்களுக்கு படுது, ஆனால் எதனுடைய ஒலியும் என்னுடைய காதுகளை வந்து சேரலையே, அதற்கான காரணம் என்ன? அதாவது ஒரு ஊமப்படம் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, யாரெல்லாம் தன்னுடைய இதயங்கள்லேருந்து பிரார்த்தனை செய்யலையோ அந்த சப்தங்கள் இந்த சொர்க்க உலகத்தில் கேட்கப்படுறது கிடையாது. அதாவது வார்த்தைகளால் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த சப்தம் இங்கே வந்து அடையிறதில்ல. இதயபூர்வமாக சொல்கிற வார்த்தைகள் மட்டும்தான் இந்த சொர்க்க உலகத்தில் வந்து அடையுது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அப்போது பிரார்த்தனை அப்படிங்கிறது செயல்திறன் மிக்க ஒரு வழிமுறை. அது கடவுளோட நம்மளை தொடர்பு கொள்கிறதுக்கும் அவரோட ஒரு உறவு முறையை ஏற்படுத்திக்கிறதுக்கும் உதவுது. பிரார்த்தனையினுடைய சொற்கள் அப்படிப்பட்ட உணர்வை விழித்தலை செய்யக்கூடியதாக இருக்கணும். ஒரு முறை அந்த உணர்ச்சி விழித்தலை செய்யப்பட்டுருச்சுன்னா இனிமேல் அங்கே வார்த்தைகள்ங்கிறது தேவைப்படாது. இதை தான் மாஸ்டர் இங்கே சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.